உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், அதே போல் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள், உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவங்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒன்று. இரண்டாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரை வீக்கம், வெரிகோசில் அல்லது நம்மளுடைய ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற அளவில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 3 பொருட்களை நம்ம முறைப்படி உபயோகப்படுத்தணும்னா, இந்த ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோசில்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள், அதே போல் விரை வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங், இது 3மே குணமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி என்ன அந்த 3 பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் பூண்டும் பெருங்காயமும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பூண்டும் பெருங்காயம் இருக்கும். அதே போல் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் கிராமங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். உள்ளுக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இன்றும் கிராமங்களில் இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல பழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கங்க. 10 பல்லுனா ஒரு 5 கிராம் அளவுக்கு நல்லா தோல் உரித்து அந்த பூண்டை நல்லா செதைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. அதே போல் பெருங்காயம், ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை எடுத்து ஒரே ஒரு கரண்டி நெய்யில் போட்டு நல்லா அதை பொரித்து எடுத்துட்டு, அந்த பொரிச்சு எடுத்த பெருங்காயத்தை இந்த பூண்டோட பேஸ்ட்டில் நல்லா கலந்துருங்க. 10 மில்லி அளவுக்கு சுத்தமான விளக்கெண்ணெய், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் அல்லது ஆமணக்கெண்ணெய் எடுத்துங்க. ராத்திரி ஒரு 8 மணி 9 மணிக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 5 கிராம் பேஸ்ட் செய்த கூட அந்த பூண்டு, ஒரே ஒரு சிட்டிகை இருக்கக்கூடிய அந்த பெருங்காயம், இந்த 3 விஷயத்தை நல்லா ஒன்றாக கலந்து ஒரு பாத்திரத்தில் கலந்து அப்படியே வச்சுருங்க. ராத்திரி முழுசும் அது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். காலையில் எழுந்த உடனே, விடிகாலையில் பல் விளக்கிய உடனேயே வெறும் வயிற்றில் இந்த விளக்கெண்ணெய் பூண்டு பெருங்காயம் கலந்த அந்த கலவையை முதல்ல குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு அரை கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாதீங்க. நம்ம பயப்படுவோம், என்ன விளக்கெண்ணெய் சாப்பிட்றோம், நமக்கு பேதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பயப்படுவோம். ஆனால் இதை சாப்பிடும்போது மோஷன் 1க்கு 2 முறை போகுமே தவிர பேதி ஆவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. ஸோ இதை ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய விரை வீக்கம் குறையிறத பார்க்கலாம். அதே போல் குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அது இங்குவைனல் ஹெர்னியான்னு தொடையில் ஏற்படக்கூடிய ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய வயிற்றில் ஏற்படுகின்ற ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இடத்தில் வரக்கூடிய குடல் இறக்கமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். இப்போது ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனில் காற்றை நம்ம ஃபுல்லாக ஊதி கட்டி வச்சிடறோம். ஸோ அந்த பலூன் பேக்கட் ஆகிடுச்சு. அந்த பலூனில் கையை வச்சு ஒரு இடத்துல நீங்கள் அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும், அந்த பலூன் இன்னொரு இடத்துல லேசாக விரியறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுத்தம், நம்ம குடலை பொறுத்தவரையிலும் மேலேயும் கீழேயும் பேக் செய்யப்பட்ட ஒரு பலூன் அது. அந்த குடலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அழுத்தத்தை உண்டு பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்க குடல் ஏதாவது ஒரு இடத்துல சரிய ஆரம்பிக்குது. இதுதான் ஹெர்னியா நோய் உருவாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, வரக்கூடிய இடத்துல ஒரு மெஷ்ஷு வச்சு அதை அடைக்கிறதா, அல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தத்தை குறைத்து ஹெர்னியாவை குணமாக்குவதா. ஸோ பாரம்பரிய மருத்துவத்தில் அதனால தான் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத நம்ம பரிந்துரைப்பது கிடையாது. அந்த இடத்துல இந்த பூண்டு பெருங்காயம் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய், இந்த 3 விஷயத்தையும் கலந்து தொடர்ந்து எடுத்துக்கும்போது ஒரு 3லிருந்து 6 மாத காலம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது சிறிது சிறிதாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வயிற்றில் அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்க முடியும். நிச்சயமாக ஒரு 3 மாத காலம் ஆகும்போது அந்த ஹெர்னியாவுடைய கோளாறாக இருந்தாலும்
வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய தடைபாடாக இருந்தாலும், அல்லது நம்மளுடைய ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் இருக்கக்கூடிய வீக்கமாக ஹைட்ரோசீலாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த வெரிகோசில் நோயுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலான நேரங்களில் உயிரணுக்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெரிகோசில் பிரச்சனை தான். இந்த வெரிகோசிலுக்கு இன்றைக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்து கொண்டாலும் கூட, சில நேரங்களில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடிகிறது. ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை பிரச்சனையில் 170 பேருக்கு ஏற்படக்கூடியது இந்த வெரிகோசில் பிரச்சனை. இந்த வெரிகோசில் பிரச்சனையையும் குணமாக்கக்கூடிய நல்ல மருந்து தான் இந்த பெருங்காயம், பூண்டு, விளக்கெண்ணெய், இந்த மூன்றும் சேர்ந்த இந்த ஒரு கலவை. இதை 10 மில்லி விளக்கெண்ணெய், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய், சுத்தி செய்யப்பட்டு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய், பூண்டு 5 கிராம், அதாவது ஒரு 10 பல் இருக்கக்கூடிய நாட்டு பூண்டாக வாங்கிக்கோங்க. அதே போல் பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து கொஞ்சம் நெய்யில் போட்டு அதை பொரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பெருங்காயம், மூன்றையும் ஒன்றாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெந்நீர் சாப்பிட்டு அடுத்த அரை மணி நேரம் எதுவும் செய்யக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இதை ஒரு 3லிருந்து 6 மாதம் செய்யும்போது படிப்படியாக இந்த வெரிகோசிலுடைய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எப்படி மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரிகோசில் இந்த விளக்கெண்ணெய் கலவையை எடுப்பதற்கு முன்பு ஒரு ஸ்கேன் செஞ்சு உங்களுடைய வெரிகோசில் அல்லது உங்களோட ஹைட்ரோசெல் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெர்னியாவுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வச்சுங்க. இதை வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒரு 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு ஸ்கேன் செஞ்சு உங்களுக்கு இதில் என்ன வகையான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கணிசமாக நிச்சயமாக 25லிருந்து 50, சில நேரங்களில் 100% கூட குணமாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது குணமான பிறகு மீண்டும் வராமல் இருப்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு 2 முறையோங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குணமாகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வெரிகோசில், அதே போல் ஹைட்ரோசில்னு சொல்லக்கூடிய விரைவீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய மிக அழகான வீட்டிலேயே இருக்கக்கூடிய மருந்து இந்த பெருங்காயம், பூண்டு, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய். பெருங்காயம் 1 சிட்டிகை நெய்யில் பொரித்தது, பூண்டு 5 கிராம் தோலுருத்தி நசுக்கி பேஸ்ட் ஆக்கப்பட்டது, உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் 10 மில்லி, எல்லாத்தையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் முதல் 6 மாத காலம் வரை தொடர்ந்து சாப்பிட்டோமே ஆனால் ஹெர்னியா, ஹைட்ரோசில், வெரிகோசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த அறுவை சிகிச்சையிலும் இல்லாமல் குணமாக்கி பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக நம்மால் வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாகரிகம் வளர வளர, தொழில்நுட்பம் வளர வளர சில விஷயங்கள் எப்படி பிரம்மாண்டமாகி கொண்டே செல்கின்றன என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியிலேயே நாம் பலவற்றை பற்றி பேசியிருக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்வில் மிக எளிமையாக நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் எப்படி மிகவும் ஆடம்பரமாக மாறிவிட்டன என்பதை கூட நாம் நினைத்து பார்க்கிற போது எந்த அளவிற்கு நாம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த யுகத்தினுடைய அடிமைகளாக மாறிவிட்டோம் என்பது மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்குள் எவ்வளவு தூரம் ஊடுருவி வந்துவிட்டது என்கிற பெரிய கவலையும் ஏற்படுகிறது. சமீபத்தில் நான் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி திருமணத்தினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிற போது அந்த வரவேற்பு அரங்கத்திலே ஒரு சிறிய பொருள் ஒன்று நான் மேலே பறந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். எல்லோரும் திரும்பி திரும்பி அந்த பொருளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது இந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய
அந்த சிறிய விளையாட்டு விமானம் போன்ற ஒன்று, ஒரு விளையாட்டு கருவி போன்ற ஒரு விமானம், ஒரு குட்டி விமானம் ஒன்று அந்த அரங்கத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்தது. எதற்காக இந்த அரங்கத்தில் இந்த பொம்மை விமானத்தை பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள்? அல்லது அது இங்கே வந்திருக்கக்கூடிய திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் யாராவது இதை வைத்து விளையாடுகிறார்களா என்று எனக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. கடைசியில் நான் அருகில் இருந்தவிடம் அதை கேட்டால், என்ன இது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள்? அதில் இருப்பது கேமரா. அது இந்த திருமண நிகழ்ச்சியை மேலே இருந்து பறந்து அது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ஒரு 400-500 பார்வையாளர்கள் இருப்பார்கள். மணமக்கள் மேடையிலே அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள். மணமக்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒரு சாதாரணமான ஒரு சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேமரா கூட போதுமானது தானே. எதற்காக இவ்வளவு தூரம் இதை செய்கிறார்கள்? சரி, கலைநுட்பம் உள்ள ஒரு வீடியோகிராஃபர் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவரே அதற்கு போதுமானவர். எதற்காக இப்படி ஒரு கருவி மேலே சுற்றி சுழன்று படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு அதில் என்ன ஒரு அதிசயமான சம்பவம் அங்கு நடக்கிறது? அல்லது மைனர் டீட்டெயில்ஸ் என்று சொல்வார்களே, முக்கியமான என்ன விஷயங்கள் நடக்கின்றன என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இதை யோசித்து கொண்டிருக்கிற போதே ஒரு பெரிய கேமரா என் தலைக்கு அருகில் வந்து விலகிச் செல்வதை பார்த்தேன். ஒரு பெரிய கிரேன், அதாவது நீங்கள் இந்த திரைப்பட ஒளிப்பதிவுகளில் பார்த்திருப்பீர்கள், அதுபோன்ற ஒரு கிரேன் கேமரா ஒன்று மேலே தலைக்கு மேலாக சுழன்று படம் பிடிக்கிறது. ஏற்கனவே ஒரு குட்டி விமானம் ஒன்று படம் பிடித்து கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் இந்த ஒரு கிரேன் கேமரா ஒன்று மிகவும் தாழ்வாக பல இடங்களிலும் திரும்பி அங்கே இருக்கக்கூடியவர்களை படம் பிடித்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிந்தது. இது உண்மையிலேயே இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே இது தொடர்பாக நான் இன்னும் நண்பரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், இன்னும் இதைவிட அதிகமான தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. இப்பொழுது வெட்டிங் ஷூட் என்கிற ஒரு கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு பிறகு நாங்கள் நெடுநேரம் இந்த வெட்டிங் ஷூட் என்பது இப்பொழுது எப்படி நடக்கிறது என்பதை பார்த்தோம். பொதுவாக உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய திருமண புகைப்படம் என்று இருந்தால் அது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஒரு காலத்தில் அப்படி புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிற பழக்கம் கூட கிடையாது. ஆனால் பின்னால் நாகரிக வளர்ச்சியினால் புகைப்படங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களையும் பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது சரி, இந்த வெட்டிங் ஷூட் என்றால் என்ன என்று கேட்கிற போது அவர் சொன்னார், இப்பொழுது அது ஒரு சினிமா ஒளிப்பதிவு போல் நடக்கிறது. இங்கே வரவேற்பு நிகழ்ச்சியை எப்படி பார்க்கிறீர்களோ அதே போன்றது தான். பொதுவாக ஒரு பெரிய திரைப்படத்தை எடுக்கிற போது எத்தகைய கேமராக்களை பயன்படுத்துவார்களோ அல்லது எத்தகைய ஒரு ஒளிப்பதிவு வசதிகளை பயன்படுத்துவார்களோ அதே போன்ற ஒன்று தான் இப்பொழுது திருமணங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்கிற விஷயத்தை அவர் சொன்னது மட்டுமல்லாமல், தனிப்பட்ட முறையில் இந்த வெட்டிங் ஷூட்டில் மணமக்களை படம் எடுக்கிற விதம் குறித்து குறிப்பிட்டார். நிறைய இடங்களில் ஒரு சினிமா பாடல் காட்சி போல, திரைப்படங்களைப் போல இந்த படங்கள் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு திரைப்படம் போலவே அவை உருவாக்கப்படுகின்றன என்பதை அவர் எனக்கு எடுத்து காட்டினார். அப்படி சொல்லுகிற போது மணமக்கள் மிகவும் அந்தரங்கமாக நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்களை எடுப்பது, அவர்களுடைய படுக்கை அறையில் அவர்களை அமர வைத்து படங்கள் எடுப்பது, அவர்கள் ஒருவரை இறுக்கமாக தழுவி கொண்டிருப்பது போல படங்களை எடுப்பது, இதெல்லாம் இன்றைக்கு வழக்கமாகிவிட்டன. பல சமயங்களில் ஒரு கதாநாயகனாகவோ ஒரு கதாநாயகியாகவோ தங்களை நினைக்க செய்யும்படியான ஒரு ஒளிப்பதிவு முறை என்பது இப்பொழுது வந்துவிட்டது. சினிமா பட தயாரிப்பு போல அவை நடக்கிறது என்று சொல்லி அவர் இணையத்திலிருந்து சில படங்களை எடுத்து காட்டினார். அதை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்றால் ஒரு சினிமாவில் ஒரு நடிப்பிற்காக எவ்வளவு நெருக்கமாக இருப்பார்களோ அதே போன்ற ஒரு விஷயத்தை நான் அந்த படங்களில் பார்த்தேன். அவர் சொன்னார், இவை சினிமா காட்சிகள் அல்ல, இது ஒரு ஃபோட்டோகிராஃபரனுடைய அந்த வெட்டிங் ஷூட் அவருடைய இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று அவர் இதை காட்டிய போது எனக்கு உண்மையிலேயே இந்த உலகம் எந்த அளவிற்கு மாறிவிட்டது. ஒரு சினிமாவில் பார்க்கிற பிம்பங்களுக்கும் தங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. சரி, இது போன்ற ஒரு வெட்டிங் ஷூட்டிற்கு எவ்வளவு ஆகும், அதாவது திருமண அந்த ஒளிப்பதிவு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், 1 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்கி 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கக்கூடியவர்கள் பொதுவாக இருக்கிறார்கள். அதிலும் 4-5 லட்சம் ரூபாய் செலவழித்து தன்னுடைய திருமண ஒளிப்பதிவை செய்யக்கூடிய மத்தியதர வர்க்கத்தினரே வந்துவிட்டார்கள் என்று சொன்னபோது தூக்கி வாரி போட்டது. திருமணம் என்பது எவ்வளவு எளிய ஒரு நிகழ்வு. அதில் எதற்காக நாம் அதை ஒரு சினிமா காட்சியாக மாற்ற வேண்டும்? அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன? நாமளே ஒரு கதாபாத்திரமாக பிம்பமாக பார்த்து கொள்வதில் நாம் அடைகிற அந்த இன்பம் என்பது எவ்வளவு போலியானது. இதற்காக நாம் செலவழிக்கிற பணம் என்பது எவ்வளவு அநீதியானது. நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு போலியான பிம்ப கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக மாறினோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா?
சிந்திப்போம் நண்பர்களே. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் ஆர்வலர் மறை தி. தாயுமானவர். மறைமலை அடிகளார் அவருடைய நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாடக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தனித்தமிழ் இயக்க தந்தை, தமிழ் மொழியோட உருவாக்கம், தமிழுக்காக அவர் செய்த தொண்டுகள், அதெல்லாம் பற்றி இன்னைக்கு நினைவு கூற வேண்டிய அவசியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். அவருடைய பேரன் அப்படிங்கிற முறையிலையும் தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் ஆர்வலராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். மிக்க நன்றி. மறைமலை அடிகளார் அவர் தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அதை நினைவு கூற வேண்டிய கட்டாய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி மொழி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் தனித்தமிழ் அப்படின்ற ஒன்று ஏன் தேவை, அதில் நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலேயே வலியுறுத்தி சொன்னவர் அவருடைய மறைமலை அடிகளார். அவருடைய பேரன் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி அவருடைய நூற்றாண்டு விழா நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியத்துல இருக்கும். அவருடைய பேரன் அப்படிங்கிற முறையிலையும் தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு தமிழ் மொழியோட சிறப்பு, இதோட மேன்மை அப்படின்னு பார்க்கும்போது திராவிட இயக்கங்கள் தமிழுக்காக செய்த பணிகள், மறைமலை அடிகளார் அவருடைய தனித்தமிழ் தொண்டு, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மறைமலை அடிகளாரை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக பேசி ஆகணும். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒன்று, அதற்கு தந்தை அப்படின்னு சொல்லும்போது தனித்தமிழ் அப்படின்ற ஒன்று ஏன் தேவைன்னு அந்த நாளில் அவர் நினைச்சாரு, அதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை அவர் எப்படி எங்கிருந்து ஆரம்பித்தார், அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். மிக்க நன்றிம்மா. அதாவது ஒரு மொழி, இப்போ ஒரு மொழி தோன்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அது 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள்ன்றது அதை கணக்கிட முடியாத அளவு மிக தொன்மையான பழமை வாய்ந்த இலக்கிய இலக்கணமுடைய ஒரு மூத்த மொழி செம்மொழி தமிழ்மொழி. அந்த மொழி இன்றைக்கு பல காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் இனக்கலப்பு மூலமாக ஒரு மொழி சிதைவு ஏற்படுறது, மொழி மாற்றம் ஏற்படுது, மொழி கலப்பு ஏற்படும்போது இயற்கை. ஆனால் அதே தொடர்ந்து கொண்டிருந்தால் தமிழிலிருந்து தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள் பிரிந்து சென்றதாக வரலாற்று அறிஞர்கள் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். தமிழிலிருந்து மேலும் ஒரு மொழி பிரியாமல் தடுக்கும் பொருட்டு தான் மறைமலை அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினார். தனித்தமிழ்னால் நிறைய பேர் ஒரு அறிஞர்களோ புலவர்களோ பெரிய ஆள்கள் பேசுவதோ அல்ல, தமிழை தமிழாக பேசுவது தான் தமிழ். தனித்தமிழ் என அந்த காலத்தில் பல வேறுபாடுகளை காட்டுவதற்காக தனித்தமிழ் என்று கூறினார்களே தவிர தனித்தமிழ் என்ற ஒரு மொழி கிடையாது, தூய மொழி. அதை மொழி கலப்பு இல்லாமல் பேச வேண்டும். மொழி கலப்பு ஏன்னா ஏற்கனவே பல மொழிகள் பிரிந்ததின் காரணமாகத்தான் அடிகளார் 1916ஆம் ஆண்டு அவர் வாழ்ந்த பல்லாவரம் மாளிகையிலே மாலை வேளையில் தன் அருமை மகள் நீலாம்பியாரும் அடிகளாரும் உலாவிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், அதான் அந்த தேகம் என்ற ஒரே ஒரு சொல் பாடி முடித்தோடனே நீலாவும் அடிகளாரும் பேசுகிறாங்க. இந்த பாடல் முழுமையும் தமிழாக இருக்கின்றது. ஒரே ஒரு சொல் தேகம் என்று வருகிறது. இதுபோல் தமிழில் பிறமொழி சொற்கள் அளவின்றி கலப்பதனால் தமிழிலிருந்து மேலும் ஒரு மொழி பிரிவதோடு மட்டுமல்லாமல் தமிழினுடைய இனிமையும் இளமையும் குறைந்து வருகிறது. அதை நாம் இன்று முதல் இக்கணம் முதல் நாம் நிறுத்தியாக வேண்டும் என்று உறுதியெடுத்ததின் காரணமாக தேகம் என்பதற்கு யாக்கை என்ற ஒரு சொற்கை அவர்கள் அதில் பதிவு செய்கிறார்கள். அன்று முதல் அக்கணம் முதல் அவர் ஏற்பெறான வேதாசலம், அவர் துறவுண்டார் சுவாமி வேதாசலம் என்ற பெயர் கொண்டார். வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் அசைக்க முடியாதது மலை, சுவாமி என்பது சொல் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். தான் நடத்தி வந்த ஞானசாகரத்தை அறிவுக்கடல் என்று மாற்றினார். பல்லாவர சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று நடத்தி வந்ததை பல்லாவரம் பொதுநிலை கழகம் என்று மாற்றிக்கொண்டார். இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட வேண்டும், இந்த கழகம் என்ற சொல்லை, அதாவது எனக்கு தெரிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெயரை அந்த கழகம் என்ற சொல்லை உள்வாங்கி கொண்டது. ஆனால் அதிலிருந்து பிரிந்து சென்ற பிற அரசியல் கட்சிகளுக்கு கழகம் என்ற சொல் எப்படி வந்தது என்றே தெரியாது. காரணம், அந்த சொற்கள் அந்த அளவுக்கு திராவிட இயக்கங்கள் மிக வலுவாக அந்த தனித்தமிழை முன்னெடுத்தன.
அதான் அடிகளார் பிற மொழிக்கு எதிராக எதுவும் அவர் செய்யவில்லை. தமிழ் மொழி தூயதாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணத்திலே 1916ஆம் ஆண்டு தொடங்கினார். அதுக்கு பொதுச் செயலாளரோ பொருளாளரோ தனியாக கிடையாது. அவரே ஒரு இயக்கமாக மாறினார். அவரே இயக்கமாக வாழ்ந்து தன் இறுதி காலம் வரையில் அதை தொடர்ந்து கடைபிடித்தார். முன்பு தான் எழுதி வெளியிட்ட நூல்களில் கலந்திருந்த பிறமொழி சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டு 16 பிரிவு வெளிவந்த நூல்களை எல்லாம் தூய தமிழ் சொற்கொண்டே அவர் அழைத்தார். அந்த தமிழ் மொழியின் அவருடைய அந்த தமிழ் மொழியின் தாக்கத்தின் காரணமாக மொழியறிஞர் பாவாணர் மிகப்பெரிய வேர் சொல் ஆய்வு அறிஞர். பாவாணர் அவர் வழியை பின்பற்றி அவர் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை எடுத்து வந்தார். அதைத் தொடர்ந்து மொழிப்போர் காவலர் என்று சொல்வார்களே இலக்குவனார் அதை பின்தொடர்ந்து எடுத்தார். பாவேந்தர், பாரதிதாசன், அண்மையில் மறந்த பாவர்லேர் பெருஞ்சித்திரனார், அவர் ஏற்பை துரை மாணிக்கம். அந்த தனித்தமிழ் தோற்றத்தின் காரணமாக எல்லாரும் அந்த மொழியின் மீது ஆர்வம் கொண்டு இது திராவிட அரசியலில் ஒரு முக்கியமான பங்கு. ஆக அந்த மொழியினுடைய ஒரு அடிகளார் தொடக்கி வைத்த அந்த தனித்தமிழ் இயக்கத்தை பின்வந்த அறிஞர்களாம் தொடர்ந்து நிறைவேற்றியின் காரணமாக இந்த தனித்தமிழ் இயக்கம் 100ஆண்டு விழா. ஏன்னா எந்த மொழிக்கு இந்த மாதிரி ஒரு 100ஆண்டு இருக்கிறதாக நீங்கள் எதுவும் பத்திரிகைகளோ வேறு எந்த செய்தித்தாளும் இல்லை. கரணியும் அந்த அளவுக்கு தமிழினுடைய தொன்மை வாய்ந்தது. அதோடு மாதிரி இந்த மொழி கலப்பு பற்றி இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியத்திலே இலக்கண சூத்திரம் ஒன்று வகுத்திருக்கின்றார். மொழி கலப்பிற்கு வடசொற் கிளவி வடவெழு தொரியீர் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமினர். ஒரு பிற மொழி சொல் கலக்கும்போது கூட ஒலி குறிப்பை வைத்து மட்டும் கொண்டும் நீங்கள் பேசலாமே தவிர அந்த மொழியை புகுத்தக்கூடாது என்பதை ஏற்கனவே தொல்காப்பியர் அதுக்கு ஒரு விதி எழுதி வைத்திருக்கின்றார். இந்த தனித்தமிழ் இயக்க 100ஆண்டு நிறைவு மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ் சங்கம் கொண்டாடுகிறார்கள். அதுபோல் அண்மையிலேயே மலேசியாவிலும் விரைவில் கொண்டாட இருக்கின்றார்கள். சிங்கப்பூரிலும் ஏன்னா அந்த மொழியினுடைய வளம் செழுமை அறிந்த தமிழர்கள் எங்கிருந்தாலும் தமிழ் மொழியை காப்பாற்றணும் என்பதற்கு இந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர்கள் இந்த தனித்தமிழ் இயக்க 100ஆண்டை கொண்டாடுகிறார்கள். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியனா தமிழினுடைய பெருமை அப்படின்னு பார்க்கும்போது தொன்மை, முன்மை, எண்மை, இளமை, வளமை, தாய்மை, செம்மை, தூய்மை, இயன்மை, திருமை, பெயன்மை என்று மொழியறிஞர் பாவாணர்கள் இயற்கையாகவே தமிழினுடைய பெருமையை அழகாக சுட்டுகின்றார். ஆக தமிழினுடைய பெருமை அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்தாலும் அதை தொடர்ந்து வந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை இன்றளவும் கடைபிடிக்கின்றார் என்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று தான் நான் கருத வேண்டியிருக்கின்றது. நிச்சயமா சார். தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும்போது இதோட தொன்மை மேன்மையெல்லாம் நம்ம பேசணும்னா மனிதன் முதலில் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும். உலக அளவில் பல நாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தமிழ் மொழியோட தாக்கம் அந்த மொழிகள்லையும் இருக்கும்னு நிறைய ஆய்வுகள் இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ் மொழி தனித்தமிழுக்காக ஒரு போராடியவர், அதை கொண்டு வந்த அந்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னும் போது இந்த 100ஆண்டு விழா நம்ம கண்டிப்பா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். தமிழ் மொழியோட வளர்ச்சி, இதோட சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல இன்னும் முக்கியமான ஒரு பங்களிப்பு திராவிட இயக்கங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? திராவிட இயக்க தலைவர்கள் பலர் தமிழ் மொழிக்காக அரும்பாடுபட்டிருக்காங்க. அவங்கள பத்தின உங்களுடைய பார்வைகள் என்ன? அதாவது இன்றைக்கு தமிழ் மொழி இந்த அளவுக்கு ஒரு செழுமையாக சிறப்பாக வந்திருக்கின்றால் அது திராவிட இயக்கம்தான் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் 67க்கு பிறகு தான் தமிழினுடைய எழுச்சி பெற்று தமிழ் மொழி எழுச்சி பெற்றிருந்தால் அது மிகையாகாது. ஏன்னா தமிழ் மொழியில் உள்ள ஒரு நல்ல கருத்துக்கள் எல்லாம் மக்களிடத்தில், எளிய மக்களிடத்தில், இப்போ படித்தவர்களிடத்தில் எளிதாக போய் சேர்ந்து விடலாம். ஆனால் எளிய மக்களிடத்தில் தமிழ் மொழியை கொண்டு சேர்த்த பெருமை திராவிட இயக்கங்களுக்குத்தான் சாரும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் 67க்கு முன்பு வேறே ஒரு வரலாற்று பதிவாக தமிழ் படித்த ஆசிரியர்கள் உதவி தலைமை ஆசிரியர் வரைக்கும் மட்டும்தான் வர முடியும் என்ற ஒரு விதி இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் அதை தலைமை ஆசிரியரும் வரலாம் என்று ஒரு விதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திராவிட இயக்க அரசியலிலே தமிழ் மொழிக்கு கிடைத்த முதல் வெற்றி அது. அதை அருமையாக கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எந்தெந்த பள்ளிகள் இருக்குதோ அங்கெல்லாம் தமிழினுடைய அருமையான இலக்கியங்கள் எல்லாம் பாடத்திட்டங்களிலே கொண்டு வந்து மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதாவது திராவிட இயக்கம் மொழியும் அந்த இயக்கமும் ஒன்றாக பயணித்த காரணமாக மிக அருமையாக தமிழ் மொழியை முன்னேற்றம் கொண்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு கல்லூரிகளிலே, ஏன்னா முன்பெல்லாம் கல்லூரி என்றால் ஆங்கில வகுப்பு தான், தமிழே இல்லாமல் இருந்தது. பள்ளி இறுதி ஆண்டு வரை தான் தமிழ் இருந்தது. ஆனால் அதை மாற்றி 1971ஆம் ஆண்டு கலைஞர் கல்லூரி வகுப்புகளிலும்
அதான் முதுகலை இளங்கலைக்கெல்லாம் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வந்தது திராவிட கேஸில் மிகப்பெரிய தொண்டு. அது சாதாரண எளிய காரியம் அன்று. அது மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் தமிழ் அந்த திராவிட இயக்கங்கள் செய்தன. அதெல்லாம் மறைமலடிகளாக இருக்க 69ஆம் ஆண்டு கலைஞர் நாகையில் ஒரு பிறந்த நிலையிலே ஒரு பெரிய சிலை வைத்தார். அது மாதிரி மறைமலை நகர் உருவாக்கினார். சைதாப்பேட்டை மர்மலாங்குறிச்சி மறைமலடிகளை பாலம் என்று மாற்றினார். அதைவிட சிறப்பாக அவர் வாழ்ந்த பல்லாவரம் நிலையம் நலிந்த நிலையில் இருந்ததை அவர் பார்வைக்கு கொண்டு சென்றவுடன் 15 அளவுக்கு அந்த வீடை மிக அருமையாக சீர்படுத்தி கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல், அதாவது ஒரு மொழி வந்தால் தான் இனமும் வளர முடியும், மொழி இல்லாமல் இனமும் இல்லை. ஏனென்றால் ஒரு மொழிக்கு முகவரியே அந்த இனத்தினுடைய வச்சு தான் அந்த முகவரியை கொண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் என்னமோ அந்த அழிப்பானத்தை அழிப்பதில்லை. அது ஆங்கில அறிஞர் இஃப் யூ வாண்ட் டெஸ்ட்ராய்ட் எ நேஷன் ஃபர்ஸ்ட் யூ டெஸ்ட்ராய் இட் இஸ் லாங்குவேஜ் அப்படின்றார். முதல்ல மொழியை அழித்து மொழின்னா அழிப்பான் இல்லை. இப்போ அந்த நாட்டு இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், மராட்டியர்கள் இப்படி தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் படையெடுத்து அவங்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொழியை உள்ளே பூத்திடுறாங்க. இப்போ அவங்க நடைமுறையில் கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜமாபந்தின்ற ஒரு சொல்லுங்க, அது தமிழ் சொல்லே இல்லை. எப்படி அது? குறை தீர்க்கும் நாள். தாசில்தார் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை. அது அந்த பாரசீகம் இதெல்லாம் கலந்து சொல்ல. வட்டாட்சியர் அருமையான இதெல்லாம் எப்படி வந்தது? அதான் மொழியினுடைய சொற்கள் தெரிஞ்சாதான் மக்கள் அந்த முகவரியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மொழி தான் முகவரி. அப்படிங்கும்போது அந்த மொழியில் தெளிவாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம நிறைய இந்தியாவிலேருந்து கூட நிறைய நாடுகள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகள் போன்றவர்கள்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டில் தாய்மொழி அவங்களுக்கு தான் இருக்குது. அதை உடனே அவங்க மொழி மாற்றம் செய்து தான் அனுப்புகிறார்கள். அதனால தான் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த தாய்மொழி தான் வேரூன்றி நிற்கின்றன. நீங்கள் உலக அறிஞர்கள் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்த அறிஞர்களை நீங்கள் எடுத்து பார்த்து வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவருடைய தாய்மொழியில் தான் அவர்கள் படித்து இருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக அந்த மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் கல்வியிலே பயின்றார். நாட்டின் மிக உயரிய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்றால் தமிழ் மொழியினுடைய பற்று. அதுக்கெல்லாம் திராவிட இயக்க அரசியல் அந்த காலத்திலே தமிழ் மீது எடுத்த ஒரு ஒரு தெளிவான நடவடிக்கை. அதன் மூலமாக எங்கு பார்த்தாலும் தமிழ் கல்வி தான். ஆனால் பிற மொழி படிப்பதற்கு இங்கே தடை ஏதும் இல்லை. இப்போ கூட நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா 30 நாட்களில் மலையாள பாஷை, தெலுங்கு பாஷை, தமிழ் எல்லாத்துக்கும் இருக்காங்க. இதில் இன்னொன்று நான் இப்போது குறிப்பிட விரும்புகின்றேன். அடிகளார் சமஸ்கிருதம் ஆகியதில் மிகப்பெரிய புலமை பெற்றவர். அவர் சமஸ்கிருதம் படித்த ஒரு சூழலை இங்கே சொல்லுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு என்று நினைக்கிறேன். அவர் 11 ஆண்டு அகவை நிரம்பி இருக்கும்போது நாகப்பட்டினில் ஒரு திண்ணை பள்ளியிலே சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். கூட இருக்கும் மாணவன் அழைத்தான் என்று உள்ளே சென்று விட்டார். ஆசிரியர் உன் பெயர் என்ன என்றார். வேதாசலம். சரி உட்கார் என்றால் ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்திய பின்பு உன்னுடைய கோத்திரம் என்று கேட்கிறார். இவர் தன் கோத்திரம் சொன்னோடனே நான் பிராமணர்களுக்கு மட்டுமே நான் சமூகம் உனக்கு சொல்லித்தர முடியாது, நீ வெளியே போ அப்படின்றார். வருத்தத்துடன் வெளியே மரத்தடியில் நின்று விட. இந்த காலத்து மணியாக இருந்தால் வெளியே போய் திரைப்படங்கள் வேலைக்கு காட்சியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வருத்தத்தோடு போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாணவன் ஓடி வர்றான். வேதாச்சலம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஆங்கிலத்தில் சிறு வயசுலேயே ரொம்ப ஆர்வமாக நல்லா நீ படிச்சிருக்க, ஏன்னா ஆங்கிலம் நீ சொல்லிக் கொடு, ஆசிரியர் என்ன சொல்லுங்க அடுத்த நாள் உனக்கு நான் அந்த சமஸ்கிருத பாடத்தை சொல்லித்தரேன். ஆக ஒரு மாணவன் சொல்லிக் கொடுத்த அந்த சமஸ்கிருத பாடத்தை பின்னாளில் அந்த சமஸ்கிருதத்தை பயின்று காளிதாசர் வடமொழியேற்ற சாகுந்தல நாடகத்தை தமிழில் சிறிதும் சுவை குன்றாமல் அழகாக மொழியாக்கம். மொழி மாற்றம் என்பது நேரடி ஒரு வார்த்தையிலிருந்து மாற்றுவது. மொழியாக்கம் என்பது அந்த மொழி சார்களை உள்வாங்கிக் கொண்டு நமதுக்கு மொழிக்கு ஏற்றவாறு அதை படைப்பது தான் மொழியாக்கம். அது மிக மொழிசாறு. அது அருமையாக சாகுந்தல நாடகம் என்ற நாடகத்தை அருமையாக மொழியாக்கம் சார். இதை எதை குறிப்பிட என்றால் இதெல்லாம் அந்த திராவிட இயக்க அரசு வரலாற்றிலே இது போன்ற நூல்களும் தமிழ் மொழிச்சினுடைய வளர்ச்சிக்கும் ஆற்றிய பங்கு மிக மகத்தானது. அதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் குறிப்பிடுகின்றேன். திராவிட இயக்கங்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள் அப்படின்னு நம்ம பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் தொண்டு, தமிழ் மொழி செம்மொழியை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அவருடைய முயற்சியின் விளைவாக தான் செம்மொழி அந்தஸ்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செம்மொழி மாநாடு நடத்தி உலக தமிழர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைஞ்ச பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லும்போது தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் பணி பற்றி சொல்லுங்கள். அவர் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகு அறிஞர். அவரை பேசுறதுக்கு எனக்கு பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அடிகளார் மேலேயும் தனித்தமிழ் மேலேயும் மிக பற்றுதல் கொண்டவர் கலைஞர் அவர்கள். அவர் தொல்காப்பியத்துக்கு எழுதியிருக்க ஒரு உரை இருக்கே, இன்றளவும் உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய அருமையான உரை.
அந்த அந்த உரை அந்த தமிழ் மீது அவருக்கு ஏற்பட்ட ஒரு உந்துதலின் காரணமாக அவர் தமிழ் மொழியை தூக்கி பிடித்தவர் என்பது எல்லாருக்கும் அறிந்த செய்தி. 2004ஆம் ஆண்டு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மொழி அறிவியல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் வேண்டும். நாம் 5000 ஆண்டு 10,000 ஆண்டு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று சொன்னாலும், ஆனால் இந்திய காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் அதுக்கு ஒரு தேவைப்படுகிறது. அது 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்ததை தமிழக மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது. தமிழ் இருக்கின்ற வரையில், தமிழ் என்று இன்னும் பல நூற்றாண்டு பல ஆண்டுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த செம்மொழி என்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த பெருமை கலைஞர் அவர்களே சாரும். அவர் அதோடு நின்று விடவில்லை. இதற்கு உடனே செம்மொழிக்காக அப்போது மைசூரில் இது இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த மொழியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இதை சிறப்பாக கொண்டு வரும் என்ற எண்ணம் கொண்டு 2005ஆம் ஆண்டு செம்மொழி நிறுவனத்தை இங்கே வருவதற்கு அவர் மிக முயற்சி எடுத்து இங்கே கொண்டு வந்தார். கொண்டு வந்தபோது நிறுவனம் அமைப்ப இடமில்லை, இருந்தாலும் 17 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அங்கே செம்மொழி நிறுவனத்தை அங்கே 2007ஆம் ஆண்டு தொடங்கினார். அதுக்கு பல கோடிகள் கொடுத்து அந்த கட்டடம் எழுப்பதற்குண்டான வேலையாவதுக்குண்டான தொடக்கத்துக்குண்டான பண உதவியும் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து அவரே இருக்கும் பட்சத்தில் மிக உயரிய நிலையை அந்த செம்மொழி அடைந்திருக்கும். ஆனால் இன்று செம்மொழியினுடைய நிலைமையை நினைக்கும் பொழுதே மிக ரொம்ப வேதனையாக இருக்கின்ற. கண்டிப்பாக சார், அது ஒரு மைசூரில் இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதற்கான இடம், அதற்கான பணியாளர்கள், ஆய்வாளர்கள் அதையெல்லாம் நியமனம் செய்து செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையம் அப்படின்ற ஒன்று இன்றைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அதை முழுமையாக கலைச்சிட்டு பல்கலைக்கழகங்கள் கூட இணைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு தமிழ் ஆர்வலராக இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்குன்னு நான் எண்ணுகிறேன். ஏன்னா அதில் 41 உறுப்பினர்கள் நியமிப்பதற்கு ஏற்பிசை வாங்கி வைத்தும் அதை இவங்க இன்னும் நிறைவு பண்ணாமலே இருக்காங்க. ஏன்னா ஒரு மொழி என்பது இன்று நேற்றில் ஒரே ஒரு செய்தியை குறிப்பிட வேண்டும். அதாவது தமிழ் இந்திய மொழிகளிலே முதல் 1578ஆம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் போர்ச்சுகீசியர்கள் அதை அறிமுகப்படுத்தினார்கள் என்ற நூல் முதலாக இந்திய மொழியிலே தமிழிலே வெளிவந்தது. தம்பிரான் வணக்கம் என்ற நூல். அதுக்கு பிறகு 1679ஆம் ஆண்டு தமிழ் போர்ச்சுகீசிய அகர செசன்யா என்ற ஒரு நூல் வாட்டிகனில் ஒரே ஒரு படி மட்டும் உள்ளது. ஆனால் மொழிக்கு ஆராய்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பெரிய மாநாடு தமிழுக்கு மட்டுமே பெருமை சேர்ப்பது. 1966ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற கோலாலம்பூரில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி முதல் மாநாட்டில் தனிநாயகம் அடிகளார் அந்த 1679ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதி நூலை ஒரு படி எடுத்து அங்கே வெளியிட்டார் என்றால் அந்த மொழியினுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்படி சிறந்த உயர்வு பெற்ற அந்த தமிழை கலைஞர்கள் விடாமல் இந்த செம்மொழி ஏன்னா ஒரு மொழி என்றால் அதுக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வேண்டும். அந்த அங்கீகாரத்தை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த மொழி நிறுவனமானது இப்பொழுது செயல்படாமல் தேய்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஒரு நிறுவனம் தனியாக இருக்கும் பொழுது தான் அதற்குண்டான தொகை வரும், அதற்குண்டு உலக அரங்கிலே அது இருக்கைகள் ஏற்படுத்த முடியும். அப்படி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இன்று பல மொழிகளில் மாற்றப்பட வேண்டும் என்றால் அது இது செம்மொழி நிறுவனத்தால் மட்டும்தான் முடியும். அப்பொழுது இந்த நிறுவனம் தனியாக இருந்தால் மொழியில் உள்ள இலக்கியங்கள் உலகத்திலே உள்ள மிகப்பெரிய இலக்கிய வளம் புரிந்தது தமிழ்மொழி. அந்த இலக்கியங்கள் எல்லாம் பல நாட்டாரும் மேல் நாட்டாரும் அறியும்னா பல மொழிகளில் உங்களுக்கு மொழிபெயர்க்க வேண்டும், அதை அச்சடித்து வெளியே போக வேண்டும் என்றால் தான் சென்றால்தான் தமிழினுடைய பெருமை உலக அரங்கில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிறுவனம் தான் செம்மொழி நிறுவனம். அந்த நிறுவனத்தை இப்பொழுது வேறு இணைப்பது என்பது தமிழ் மொழியை அழிப்பதற்கு ஒப்பாகும். அதில் மாற்றுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு மொழி வளரும் என்றால் நிறைய பேர் சொன்னாங்க மரம் வச்சோம் தண்ணி ஊற்ற எங்கே ஊற்றுறாங்க. இப்போ இந்த மொழி இப்போ அழியத்துக்கு உண்டான இப்போ வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்லாங்க தமிழ் தானாக வளர்றதுக்கு ஏன்னா மரஞ்செடி அங்கே தானாக வளர்வதற்கு கூட மழை பெய்தால்தான் தாவரங்கள் வளரும். அப்படிம்போது ஒரு மொழி வளர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஊக்கம் இருக்கணும். அந்த ஊக்கம் தான் அந்த செம்மொழி மத்திய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இப்போ மறுபடியும் அதுக்கு 41 உறுப்பினர்கள் நியமிப்பதற்கு ஏற்பிசை பெற்றும் இன்னும் அதை நிறைவு செய்யவென்றால் எப்படி ஒரு நிறுவனம் வளரும், அப்புறம் எப்படி ஒரு தமிழ் மொழி வளரும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது இந்த மக்களுக்கு சிந்திக்க வேண்டும். தனியாக இன்னொருட சேர்ப்பது என்பது 10ஓட 11 அத்தோட இது ஒன்று என்று தமிழில் வேடிக்கையாக சொல்வார்கள். அது மாதிரி இல்லாமல் தமிழ்மொழி அதுக்கு ஒரு தனியாக நிறுவனம் இருக்க வேண்டும்.
அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து மேல்நாட்டுக்கு சென்றடைந்து தமிழ் மொழியை மென்மேலும் ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு செல்ல வேண்டும். மொழியோட சிறப்பு மேன்மை இதோட வளர்ச்சி எல்லாம் பேசும்போது தனித்தமிழ் இயக்கம்காக பாடுபட்டவரை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மொழி கலப்பு இல்லாமல் பேசுறதை நம்ம பார்க்கவே முடியறதில்ல. ஒரு வாக்கியம் பேசினா கூட அதில் நிச்சயமாக ஒரு வார்த்தை மொழி கலப்போட பேசக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும் அப்படின்னும் போது தாய்மொழி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட சிறப்பை ஒரு தனி மனிதனும் சரி ஒரு குடும்பமும் சரி பெற்றோரும் பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு? நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா யாராலும் ஒரு முழுமையாக ஒரு பிற சொல் கலவாக பேச முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு நிலைமை மாறிவிட்டது. ஏன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து பொருளியல் ஈட்டுது என்பது மனிதனுடைய வாழ்வு. ஆனால் தாய்மொழி என்பது தன்னுடைய உயிர்வழி காற்று குருதி போன்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மொழியை சிதைக்கின்றோம். இப்போ நீங்கள் படிக்கிற மாணவர்களில் போய் டெசர்ட் ஷிப்பு என்னென்னா உடனே சொல்லிடுறோம், பாலைவன கப்பல்லாம் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தமிழில் அந்த ஒரு தெளிவான சொற்களை வந்து ஆசிரியர்கள் கற்பித்து செய்ய வேண்டும். இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, உடனே என்னென்னா கேக் அப்படின்றாங்க. அடுமனை அப்படின்றத சொல் வந்து பழக்கத்தில் இல்லாத அளவுக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ இயன்ற அளவுக்கு இப்போ திராவிட இயக்கரசில் வந்தும்போது அது ஒரு செய்தி, தமிழ் பெயரில் தமிழ் வணிக நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வணிக நிறுவனங்களுடைய பெயரை தமிழில் எழுத வேண்டும். ஏன்னா பார்க்கிறவர்கள் குழந்தைகள் படிப்பவர்கள் அப்படி தான். இப்போ வந்து முன்னால் மின்ட்டுன்னு ஒரு இடம் வந்து இப்போ வள்ளலா நகர்னு மாத்திர பிறகு இப்போ வள்ளலா நகர் தான் எல்லாம் கூப்பிட்றாங்க. அது மாதிரி மொழி வந்து ஒரு அரசு வந்து மொழியை வந்து அதை தெளிவாக கொண்டு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துங்களில் ஆசிரியர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களிடத்தில் பேசும்போது தமிழ் இயல்பாக இருக்கிற மாதிரி பேசணுமே தவிர மொழி கலப்போடு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு செய்தி என்னென்னா, அதாவது மொழி என்பது வந்து தாய்மொழி என்பது ஒரு உயிரோட்டமான ஒன்று. ஆனால் மொழி என்பது ஒரு கருவி, சாதாரண கருவி. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒலி எழுதி தட்டுன்னு சொல்லலாம், கிராம்ஃபோன் ரெக்கார்டன். அது வந்து எந்த மொழி பாடலாக இருந்தாலும் அந்த ஒரு ஊசி இருக்கும், அதில் வச்சிங்கன்னா அது பாடிடும். அது வந்து மொழி கருவி. நாம் வந்து பிற மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, நான் பிற மொழியை வந்து ஆதரிப்பேன். அடிகளே அவருடைய நாட்கறிப்பு முழுமையும் ஆங்கிலம் தான். பிற மொழி காப்பில் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் வந்து எந்த மொழி வேணாலும் படித்துக்கொள்ளும், தாய்மொழியை தெளிவாக பிழையின்றி பிற மொழி கலப்பின்றி நாம் படிக்க வேண்டும். அதோட ஆசிரியருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு சொல்லணும். ஒரே ஒரு செய்தி என்றால், தாய்மொழி படித்தா அறிவு வராதுன்னு சொல்கிறது தவறு. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவியல் மொழியாக அவர்கள் சில பேர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். மேல் அது படித்து முன்னேறுவதற்கு வைத்துக்கொள்ளட்டும். ஆனால் தாய்மொழி கற்ற ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். ஒரு 30 ஆண்டுக்கு முன்னால் ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு உண்மையான நடந்த நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு இருப்பு பாதை, ஊரணி என்று நீங்கள் கேள்வி, அந்த ஊரணியை ஒட்டி ஒரு இருப்பு பாதை போகிறது. கடும் வெள்ளம் காரணமாக அந்த இருப்பு பாதை வந்து அந்த ஊரணியை வந்து உடைப்பு ஏற்பட்டு இருப்பு பாதை அடித்து செல்லப்பட்டது. அந்த தனியாருடைய ஊரணியை வந்து மேல் வந்து இருப்பு பாதை நிறுவனம் வந்து வழக்கு தொடுத்து விட்டது. அந்த வழக்கு நடத்த வழக்கறிஞர் தள்ளி வாய்தான் சொல்லுவாங்க, அதான் வழக்கை தள்ளிக்கொண்டே வந்தவர் கடைசியில் இறுதி நாள் வந்து விட்டது. இவர் உணவருந்தும் மேடையிலே அந்த மேசையின் மீது உட்கார்ந்து அப்படியே எண்ணிக்கொண்டார். அந்த சமையற்காரன் கேட்குறான், என்ன சாமி ஏன் இப்படி ஒன்றும் இல்லாமல் இப்படி இவ்வளோ யோசிங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் இப்படி இல்லைப்பா, இது மாதிரி ஒரு என்ன சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. இது மாதிரிப்பா இந்த மாதிரி ஊரணி உடஞ்சி இந்த இருப்பு பாதை போயிடுச்சே, அதனால் என்ன பண்ணுறது, மழை வெள்ளத்தினால எப்படி பாதிக்கப்பட்டுன்னா அவன் இருப்பு பாதை தொகையை கேட்குறாங்க இழப்பீடுன்னு. இதில் என்ன சாமி இருக்குது, காலங்காலமாக ஊரணி இருக்குது, இருப்பு பாதை தற்சயமே வந்தது, அப்போ அதை அவங்க தள்ளி தானே போடணும், ஏன் இதோட ஒட்டி போட்டாங்க, அதை தவிர அவங்க தானே அப்படியும் போய் இதில் என்ன நீங்கள் இழப்பீடுக்கண்ணா, அடே மாடசாமி இதை வைத்தே நான் வழக்காடி வெற்றி பெறுகிறேன்னு சொல்லி அதை கருவாக வைத்து வெற்றி பெற. எதுக்கு சொல்லுகிறார், தாய்மொழியில் படித்தாலே அறிவு வளர்ச்சி அடையும் என்று இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் இங்கே கூற விரும்புகின்றேன். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அதாவது பற்றுக பற்றற்ற பற்றினான் அப்பத்தை பற்றுக பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் வந்து துறவு நிலையை சொல்லியிருக்கார். 7ஆம் நூற்றாண்டு வந்த திருமூலர் துறவு நிலையை கொண்டவர் கூட என்னை நன்றாக படைத்தனன் தமிழ் செய்யுமாறு, நன்றாக படைத்தனன் தன்னை தமிழ் நன்றாக செய்யுமாறுன்னு சொல்லி, அதான் எல்லா துறையும் விட்டாலும் தாய்மொழி தமிழ் அவரை விட முடியலன்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுமா. நிச்சயமா சார். ஒரு தமிழ் ஆர்வலராக தமிழ் மொழி இதோட மேன்மை சிறப்பு அப்படின்னு பேசும்போது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதன் தோன்றிய காலத்திலேயே பேசப்பட்ட ஒரு மொழி,
அதை ஒரு தனியாக தமிழாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக மறைமலை அடிகளார் அவர்களுடைய தமிழ் தொண்டு, மொழி மேல் இருக்கிற அவருடைய அதீத ஆர்வம் காரணமாக பிறமொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் பேசணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொன்னாங்க. அவரோட வழியில் மற்ற தலைவர்கள் எத்தனை பேர் தமிழ் மொழியிலேயே தங்களுடைய பெயர்களையும் மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. திராவிட இயக்கங்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகள், தலைவர் கலைஞர் அவர்களது தமிழ் தொண்டு, இன்றைக்கு இருக்கிற தமிழோட நிலைப்பாடு, தாய்மொழியோட முக்கியத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அறிவியலில் பல முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. வேதியியல் துறையில் வேதியியல் இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை ஆங்கிலத்திலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்றும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்பது 19ஆம் நூற்றாண்டிலே தான் தொடங்கிற்று. அதனை தொடக்கி வைத்த விஞ்ஞானிகளில் ஒருவர் என்று ஃப்ரெட்ரிக் வேலர் என்பவரை குறிப்பிடுவார்கள். அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒன்றை அறிவித்த போது முதலில் அறிவியல் உலகம் நம்பவில்லை. இது எப்படி நிகழும், இதனை அவர் எப்படி செய்து காட்டுவார் என்றுதான் உலகம் முழுவதும் கேள்விகள் எழுந்தன. அதில் இருக்கிற அந்த விஞ்ஞான நுட்பங்களையெல்லாம் நம்மை போன்றவர்கள் முழுமையாக அப்படியே விளங்கி கொள்ள முடியாதென்றாலும் அடிப்படையாக அவர் செய்த ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொன்னது இவ்வளவுதான்: எந்த மனிதனின் உதவியும் இல்லாமல், எந்த விலங்குகளின் உதவியும் இல்லாமல் நான் யூரியாவை உற்பத்தி செய்து காட்டுவேன் என்று தான் அவர் சொன்னார். யூரியா என்பது நம்முடைய சிறுநீர் கழிவிலிருந்து இருக்கிறது ஒன்று என்பதை நாம் அறிவோம். மனிதர்கள் அல்லது விலங்குகளினுடைய சிறுநீரகங்களிலே தான் அது உற்பத்தியாகிறது. எனவே இப்படி உயிர்கள் இல்லாமல் நேரடியாக ஒரு பொருளை உருவாக்க முடியும் என்பதை அன்றைய அறிவியல் உலகமே ஏற்க மறுத்தது. வேலரினுடைய வாழ்க்கை குறிப்புகளும் வியப்பானவை. அவர் தொடக்க காலத்தில் பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் இருந்தார். ஜெர்மன் நாட்டிலே 1800ஆவது ஆண்டு பிறந்தவர். அவருடைய தந்தையார் மிகச்சிறந்த கல்வியாளர். கல்வியாளர் என்பதை விட மிகச்சிறந்த சுய சிந்தனையாளர். அவருக்கு பள்ளிக்கூடங்களின் மீது ஒரு பயம் இருந்தது. நம்முடைய கவிஞர் மறைந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுவாரே, புத்தகங்களே கவனம், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்பார். நாம் பிள்ளைகளுக்குத்தான் அறிவுரை சொல்லுவோம், புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் என்று. அப்துல் ரஹ்மான் முரணாக மாற்றி சொல்லுவார், புத்தகங்களே கவனம், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்று. அப்படி வேலரின் தந்தையாருக்கும் ஒரு பயம் இருந்தது. இந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் உண்மையான அறிவுக்கு பதிலாக இந்த பிள்ளைக்கு போலியான அறிவை கொடுத்து விடுமோ என்று அஞ்சி அவனை பள்ளிக்கூடத்திற்கே அனுப்பாமல் வீட்டிலேயே அமர்வித்து பல்வேறு செய்திகளை, அறிவு செய்திகளை அவனுக்கு புகட்டினார். அவன் மிகப்பெரிய அறிவாளியாக வளர்ந்தான். எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவனுடைய தந்தையார் அவன் எதையாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார். வீடே ஏறத்தாழ ஒரு ஆராய்ச்சி சாலையைப் போல இருந்தது. பிறகு பல்கலைக்கழக நிலைக்கு வருகிற போதுதான் எல்லா ஆய்வுகளையும் வீட்டிலேயே நிகழ்த்திவிட முடியாது என்று தோன்றி தானாகவே படித்து, வீட்டில் படித்து, பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் உயர்நிலை கல்வியினுடைய தேர்வை எழுதி வெற்றி பெற்று பல்கலைக்கழகத்தில் வேலர் சேர்ந்தார். ஆனால் ஃப்ரெட்ரிக் வேலருக்கு அங்கே இருக்கிற அந்த சோதனை சாலைகளில் சுயமாக ஆய்வு செய்வதற்கு அந்த பல்கலைக்கழகம் அவரை அனுமதிக்கவில்லை. மாபர்க் பல்கலைக்கழகம் என்ற ஒன்றிலே சேர்ந்தார். அனுமதிக்கவில்லை. பேராசிரியர் கூப்பிட்டு கடுமையாக அவரை கண்டித்தார். நீ நாங்கள் சொல்லுவதை செய்ய வேண்டுமே தவிர நீயாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது என்றார். எனவே அங்கிருந்து விலகி மறுபடியும் வேலர் ஹைடல் பார்க் பல்கலைக்கழகம் என்கிற ஒன்றிலே சேர்ந்தார். அங்கே மிகப்பெரிய சுதந்திரம் உண்டு. நாம் பார்க்கலாம், இங்கே கூட கல்லூரிகளிலே கட்டுப்பெட்டியாக இருக்கிற கல்லூரிகள் தான் மிக கூடுதல். ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் நீங்கள் சுதந்திரமாக இயங்க முடியும். ஆணும் பெண்ணும் படிக்கிறவர்கள் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் கூட அதை பெரும்பான்மையாக அது பற்றியெல்லாம் கவலையுறாத கல்லூரி வளாகங்கள் சென்னை போன்ற நகரத்திலேயும் உண்டு.
அப்படி அந்த பல்கலைக்கழகம் அவருக்கு எல்லா சுதந்திரங்களையும் வழங்கியது. அவனுடைய அறிவை பார்த்துவிட்டு அவனுடைய பேராசிரியர் அழைத்து சொன்னார், நீ ஸ்டாக்ஹோமுக்கு போ, அங்கே இன்னமும் உன்னுடைய ஆய்வுக்கான தீனி அங்கே இருக்கிறது, முயற்சி செய்து பார் என்று சொல்லி அனுப்பி வைத்ததற்கு பிறகு ஸ்டாக்ஹோமில் இருந்த பல்கலைக்கழகத்திலே தான் இவர் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினார். அப்போது லீஃபிக் என்று இன்னொரு ஆய்வாளர், ஏறத்தாழ இவருடைய துறையிலேயே அவரும் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தார். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை நாம் இப்படி சுருக்கமாக சொல்லலாம். தனிமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் என்று பல்வேறு விதமான தனிமங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட தனிமங்களிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான குறிப்பிட்ட நேரத்திலான அந்த சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட விளைவைத்தான் தரும் என்று அறிவியல் உலகம் நம்பிற்று. ஆனால் தனிமங்களின் எண்ணிக்கை சமமாக இருந்தது, தனிமங்கள் சமமாக இருந்தன, தனிமங்களினுடைய சேர்க்கையின் அளவு சமமாக இருந்தது. ஆனால் இவரும் லீஃபிக்கும் ஆராய்ச்சி செய்தபோது ஒரே மாதிரி தனிமங்களின் சேர்க்கையில் வெவ்வேறு விதமான பயன்பாடுகள் வந்தன. அது எப்படி என்று அறிவியல் உலகத்திற்கும் ஆய்வாளர்களுக்குமே புரியவில்லை. அதனைத்தான் இன்றைக்கும் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி துறையிலே ஐசோமெர் என்று சொல்லுகிறார்கள். பூட்டேன் என்றால் அதனை ஐசோபூட்டேன் என்று சொல்லுவார்கள். நாம் அந்த ஆராய்ச்சிக்குள் போக வேண்டியதில்லை. ஒரே மாதிரி தனிமங்களிலிருந்து வேறு மாதிரியான விளைபயன் வரும் என்று கண்டறிந்ததற்கு பிறகுதான் 2 பேருமாக சேர்ந்து 2 பேரும் மிக நெருக்கமான நண்பர்களானார்கள். வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் 1828 ஆண்டு வெளிப்படையாக சொன்னார்கள், நாங்கள் மனிதர்களின் உதவி இல்லாமல், விலங்குகளின் உதவி இல்லாமல் தனியாகவே யூரியாவை உற்பத்தி செய்வோம் என்று சொல்லி சொன்னபடியே 1828 அந்த யூரியாவை அவர்கள் உற்பத்தி செய்து காட்டினார்கள். அவர்கள் 2 பேரையும் தான் ஃபாதர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று இன்றைக்கும் அறிவியல் உலகம் சொல்லுகிறது. இன்றைக்கு அறிவியல் உலகம் மிக பறந்து விரிந்திருக்கிறது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்கிற துறை உலகம் முழுவதும் தனித்தனி துறைகளாக இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் கண்டுபிடித்த யூரியா இன்றைக்கு விவசாயத்தில் மிகப்பெரிய பயன்பாட்டை தந்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு யூரியா அந்த அளவிற்கு உருவாக்கப்படவில்லை என்றால் விவசாயம் இந்த அளவுக்கு பெருகி இருக்காது. அதில் இன்னொரு பார்வை, இன்னொரு கோணம் இருக்கிறது. இந்த யூரியா போன்றவைகளாலே தான் இயற்கை வேளாண்மை தீங்கடைந்து போய் இன்றைக்கு இந்த செயற்கையான இந்த உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவுகள் நமக்கு நஞ்சாகி கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர்களின் கண்டுபிடிப்பு வெறும் விவசாயத்திற்கு மட்டுமல்ல, பலவற்றில் பசையாக அது பயன்படுகிறது. இன்னும் பல்வேறு துறைகளில் அது பயன்படுகிறது. ஒரு புதிய பயன்பாட்டை, ஒரு புதிய வெளிச்சத்தை அறிவியல் உலகுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை மட்டுமே கேட்டு திருப்பி சொல்லுகிற கல்வி, அடிப்படையில் அப்படி ஒரு கல்வி வேண்டுமென்றாலும் கல்வியின் நோக்கம் கற்றதை திரும்பச் சொல்லுதல் மட்டுமல்ல, பெற்றவைகளிலிருந்து புதியவைகளை கண்டு ஆராய்ந்து சொல்லுதல் தான் கல்வியின் அடிப்படை நோக்கம். அதனை அறிந்தோ அறியாமலோ அந்த துறையில் இறங்கி சுயமாக சிந்தித்து பாடநூல்களுக்கு வெளியிலும் ஆராய்ச்சிகளை செய்து தானே சோதனை சாலையை நிறுவி வீட்டில் தனியாக படித்து பல்கலைக்கழகத்திலும் தனியாக இயங்கி உலகத்திற்கு பல அறிவியல் கொடைகளை கொடுத்தவர்களில் ஃப்ரெட்ரிக் வேலர் குறிப்பிடத்தக்கவர். தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு தடுக்கலாம், அவற்றிற்கான மருத்துவ முறைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில் வரக்கூடிய குடல் இறக்கம். நம்ம ஏற்கனவே சொன்னது வயிறு தொடை பகுதியில் வந்த ஹெர்னியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிற்று பகுதியில் வரக்கூடிய ஹெர்னியா. ஸோ நம்ம வயிற்றில் ஆட்டோமேட்டிக்காக தானாக வரக்கூடிய ஹெர்னியா தொப்புள் பகுதி. ஏன்னா அது மசில் வீக்கு. ஸோ அந்த வீக்னஸ் வழியாக ஒரு நபருக்கு அந்த மசில் வெளியே தள்ளிட்டு உள்ளே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வோ குடலோ வெளியே வரும். அது தொப்புளில் ஒரு பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். பேஷண்ட்ஸ் வருவாங்க, சொல்லுவாங்க, தொப்புள் பகுதி நல்லா பல்ஜாக இருக்குங்க,
ஒரு கட்டி மாதிரி வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்தா கொஞ்சம் கம்மியாகுதுங்க, நின்னோம்னா கொஞ்சம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பெருசாகுதுங்க அப்படிங்கிறது தொப்புள் ஹெர்னியா. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு மேலே எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுவும் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா தான். ஸோ அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே அங்கே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஓட்டை வழியாகவும் உள்ளே இருக்க ஜவ்வு வெளியே வரலாம். இது வந்து எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா. ஸோ தொப்புளுக்கு மேல் பகுதி இது வந்து ஒரு வயிற்றில் எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாமல் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா. ஏன்னா அங்கே மசில் வீக்காக இருக்குது. இதே வந்துங்க மசிலில் வயிற்றில் எங்கே நீங்கள் ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாலும், ஓப்பன் சர்ஜரின்னு பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா மசில் வந்து வீக் ஆயிரும், பழைய மசில் டோன் இருக்காது. அப்போ என்ன ஆகும், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் உள்ளே இருக்க அப்டாமினல் ப்ரெஷர் வந்து அந்த வீக் ஏரியா விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த தழும்பு வழியாகவே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக குடல் வந்து வெளியே வரும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இன்சிஷனல் ஹெர்னியா, இன்சிஷனல்னா தழும்பு. ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் ஆப்ரேஷன். ஸோ வேறு வழியே இல்லை, சிசேரியன் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் தழும்பு. அந்த தழும்பு தொப்புளுக்கு கீழே இருக்கிறனால தொப்புள் கீழ்ப்பகுதியில் நீங்கள் சிசேரியன் பண்ணி உடனே வரணும்லாம் கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் கழித்து கூட வந்து ஒரு பல்ஜு மாதிரி வரலாம் தொப்புள் கீழ்ப்பகுதியில். ஸோ அங்கே வந்து சிவியர் வலி வரலாம். அந்த லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பல்ஜ் ரொம்ப ப்ராமினெண்ட் ஆகும். உள்ளேருந்து குடல் வெளியே வரனால உள்ள சிவியர் புல்லிங் பெயின், வயிற்றில் சிவியர் பெயின் வரும். சில பேர் என்னன்னு கூட தெரியாது. அதே வந்து ஒரு லேடிஸ் தின்னாக இருக்காங்க, இங்கே வந்து ஃபேட் அவ்வளோ இல்லைன்னா அந்த பல்ஜ் ஆப்வியஸாக தெரியும் நமக்கு. ஓகே இது பல்ஜ் இருக்குது, இது வந்து ஹெர்னியான்னு அவங்களுக்கு கூட தெரியும். சில கொஞ்சம் ஒபீஸான லேடிஸு இங்கே ஃபேட் ரொம்ப இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பல்ஜ் வெளியே வந்திருக்கும், ஆனால் பல்ஜ் வெளியே தெரியாது, ஏன்னா ஃபேட் அவ்வளோ இருக்கிறனால. ஆனால் பெயின் மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் தொப்புள் கீழே. ஸோ தொப்புளுக்கு கீழே சிவியர் பெயின் இருக்குது. சில பேருக்கு நல்ல பல்ஜ் இருக்குது, ஏற்கனவே ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும், அங்கே கண்டிப்பாக ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதே இல்லைன்னா ஆப்வியஸாக தெரியலையா, ஒரு ஸ்கேன் பண்ண கூட தெரியும், அந்த ஒரு ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வு குடல் வெளியே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்துங்க ஒரு ஸ்கேன் பண்ணுறோன்னா அந்த ஸ்கேனில் நமக்கு தெரியும் அந்த ஓட்டை வந்து எவ்வளோ பெரிய ஓட்டை. அதாவது சில பேர் நம்ம பார்த்தா தெரியும், ஸ்கேனில் வந்து 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது, இதே 5 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹெர்னியா ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே துணியில் ஒரு இடம் கிழிஞ்ச மாதிரி தான். அது நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நாளாக அந்த ஓட்டை பெருசாக தான் போகுது. நான் சில பேர் பார்த்துருக்கோம் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும். அதனால் வரைக்கும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன ஓட்டை அப்படியே பெருசாகி உள்ளே இருக்க சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் வெளியே வரும். இன்னொரு தனி வயிறு ஒன்று ஃபார்ம் ஆயிரும் ஹெர்னியா. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக. அது ஆரம்ப ஸ்டேஜில் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனும் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ஓட்டை ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஓட்டை நம்ம எனிவே அது வந்து மெக்கானிக்கல். இதுக்கு வந்து நம்ம மெடிசன் நர்ஸ் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க, எப்படி மெடிசன் சரி பண்ண முடியும்? சரி, நம்ம உடம்புல வந்து ஒரு பகுதி அடப்பட்டிருக்கு, இல்லை ஒரு பகுதி ஓட்டை விழுந்திருக்கு, இல்லை ஒரு பகுதி லீக் ஆகிருக்கு அப்படின்னா அது மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அது நம்ம வந்து அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதே கிருமியினால் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது மெடிசின்ஸ். இங்கே வந்து மெக்கானிக்கல். வயிற்றை சுற்றி எல்லா பகுதியும் மசில் கவர் ஆகிருக்கணும். இங்கே வந்து ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஓட்டைன்னு ஃபார்ம் ஆகிருந்தாலே ஓட்டையை சுற்றி மேலே சைடில் எல்லா பகுதியும் மினிமம் ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மசில் வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓட்டையை மட்டும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி அது கிழிஞ்சிரும், திருப்பி ஹெர்னியா வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி வலையை வச்சு வலையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முந்தியெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி, அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இந்த மாதிரி ஹெர்னியா பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓட்டை இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி வலையை வெளியே தான் வைக்கணும். இப்போ அப்படி இல்லை, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக உள்ளே பார்த்தோம்னா தெரியும், உள்ளே அந்த வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் திரும்பி வயிற்றுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடலாம். அந்த ஓட்டையை திரும்பி நம்ம லேப்ரோஸ்கோப்பியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அவ்வளோ பெரிய வலையையும் சிறு துளைகள் மூலம் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த வலையை சுற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா பேஷண்ட் வந்து ஒரே நாளில் வீட்டுக்கு போக முடியும். சில பேர் கேட்பாங்க, தொப்புள் கீழே தான் ஹெர்னியா வருமா, மற்ற பகுதியில் வராதா? அப்படி கிடையாது. வயிற்றில் எங்கே ஓப்பன் தழும்பு இருக்கோ அங்கே வரும்.
சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன், நான் முதல் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி. தழும்பு இங்கே இருக்கும், அந்த தழும்பில் மசில் வீக் ஆயிரும், அதில் ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகும், அந்த வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இன்சிஷனல் ஹெர்னியா அப்படிங்கிறது தழும்பு எங்கே இருக்கோ அங்கேயே வரும். நான் முதல் சொன்ன மாதிரி பித்தப்பைக்கு வந்து லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் இருக்குது. இது 25 வருஷம் முன்னாடிலாம் ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ மேல் பகுதியில் பெரிய தழும்பு இருக்கும், அந்த தழும்பில் வந்து மசில் வீக் ஆகி அது வழியாக குடல் வெளியே வந்துடும், இன்சிஷனல் ஹெர்னியா. ஸோ வயிற்றில் எங்கே தழும்பு இருக்கோ அந்த தழும்பு வீக் ஆகும், ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அது வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஹெர்னியாலாம் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாள் தான் டே கேர் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அழகாக நல்ல மேக்னிஃபிகேஷனில் உள்ள நம்ம பார்த்தோம்னா அந்த ஓட்டை நல்லா டிஃபைன் பண்ண முடியும். குடல் வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் அழகாக லாப்ரோஸ்கோப்பியில் சேஃபாக உள்ளே கொண்டு போக முடியும். கொண்டு போனதுக்கப்புறம் லாப்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மெஸ் வைக்கணும், ஒரு சின்ன ஓட்டையாக இருக்கா 10 சென்டிமீட்டர் பிரெத்து போதும், 15 சென்டிமீட்டர் லென்த்து தேவைப்படும் மினிமம் ஒரு மெஸ்ஸு வந்து. இதே ஹெர்னியா அந்த ஓட்டை சைஸ் பெருசாக மெஸ்ஸும் பெருசாகும். அந்தளவு மெஸ்ஸு வச்சோம்னா தான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் திருப்பி ஹெர்னியா வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஸ்ஸை வந்து லாப்ரோஸ்கோப்பியில் அழகாக உள்ளே கொண்டு போயிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பகுதியும் அழகாக நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் ஸ்டிச் போட்டு சர்ஜரி பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ பெரிய ஹெர்னியா இருந்திருக்கும். நம்ம வந்து காலையில் அட்மிட் பண்ணுவோம், மத்தியானம் சர்ஜரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிஷன் ஹெர்னியா ரொம்ப ரொம்ப காமன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் முந்தையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 வாரம் ஹாஸ்பிட்டல், 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட்டு, அதுக்குரிய ஒரு ஹெல்ப்பு வீட்டில் ஃபேமிலியில் வர வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் அப்படிலாம் இருக்குது. இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டே கேர் சர்ஜரி. ஸோ ஹெர்னியான்னு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஒரு தழும்பில் ஒரு வலி உண்டாகுது, அதில் ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படி இருக்குன்னா அது என்ன ஹெர்னியா என்ன சைஸில் இருக்குங்கிறது ஸ்கேன் வச்சு பண்ணணுங்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பண்ணியாச்சு ஹெர்னியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா தென் இதுக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாளில் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெர்னியா இருக்குது, வயிற்றில் சில பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பையில் கல் இருக்கலாம், அதே லேடிக்கு நம்ம வந்து ஒரே அனஸ்தீசியாவில் லாப்ரோஸ்கோப்பியில் ஹெர்னியாவையும் பண்ண முடியும், அதே நேரத்தில் பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ 2-3 ஆப்ரேஷன் ஒன்றா கூட பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும், காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறப்போ, குடல் வெளியே வந்து மாட்டாமல் இருக்கிறப்போ. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஒரு அவேர்னஸோடு வந்தாங்கன்னா அது ஹெர்னியான்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய ப்ராப்பர் லாப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் டே கேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அனுப்ப முடியும். ஸோ வயிறு சம்மந்தமாக வரக்கூடிய இந்த பகுதியான ஹெர்னியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.